உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதற்கு முன்னாண்ட சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பார்த்தோம், குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தோம், ராகுகேது பயிற்சி பார்த்தோம். இந்த பயிற்சிகள் வரிசையில குரு பகவானுடைய வக்கர பயிற்சி. அப்ப இந்த குரு பகவான் உடைய வக்கர பயிற்சி அப்படின்னா, அப்ப அந்த குரு பகவான் இப்ப ரிஷப ராசியில் இருக்கிறாங்க. ரிஷப ராசியிலிருந்து பின்னோக்கி வருவதுதான் அந்த வக்கரம். அப்படி பின்னோக்கி வந்தாலுமே அந்த ரிஷப ராசியை விட்டு தாண்டது இல்லை. அந்த ரிஷப ராசிக்குள்ளேயேதான் குரு பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது எப்ப இந்த குரு பகவான் வக்கரம் அடைகிறாருன்னா, 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு இந்த வக்கர நிவர்த்தி எப்ப ஆகுதுன்னா, 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 3 மாசம் 26 நாட்கள், கிட்டத்தட்ட 4 மாசம்னே வைங்க. இந்த 4 மாத காலம் இந்த குரு பகவானுடைய வக்கரத்தால் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்க போகிறது. அப்ப அந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சினால நல்ல பலன் கிடைக்குமா, இல்ல பார்க்க போனா மோசமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு சுபகிரகம் வக்கரம் அடைகிறது, அப்புறம் வக்கரம் அடைஞ்சு என்ன பலனை கொடுக்க விரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதில் விளக்கமா சொல்றோம். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய அக்கா தங்கச்சி, உங்களுடைய ரிலேஷன், இவங்க யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு புண்ணியம் சேரும். அப்போ இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாக்குறோம். தனுசு ராசியினுடைய அதிபதியே குரு பகவான் தான். 4 கூடிய கிரகம் குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல போய் இருந்தும் இப்ப வக்கரமா இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒரு பணக்கார வாழ்க்கை, ஒரு வசதியான வாழ்க்கை. ஒருத்தர் மேலும் மேலும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, பணங்கூட பணம் சேருது, அவங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா நல்ல திருப்தியா அந்த வசதி வாய்ப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த குரு பகவான் தான், இவங்களுடைய ராசிநாதன் தான். அப்படிப்பட்டவரு இப்ப குரு வக்கரம் ஆயிட்டாரே. அப்ப இந்த வக்கரம் ஆனதுனால நம்மளுக்கு ஏதாவது குழப்பங்கள் வந்துருமோ, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, அப்ப நாம் இப்பதான் கொஞ்சம் நல்லா இருந்தோம், இப்ப மீண்டும் குரு பகவான் வக்கரம் அடைகிறாரே, இதனால ஏதாவது சோதனைகள் வருமோ அப்படிங்கிற குழப்பம், வருத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நீங்க ஒன்றும் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இப்ப குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருன்னா இந்த சமயத்தில் நீங்கள் திட்டமிடுதல், அந்த திட்டமிடுதலை நீங்கள் ஸ்ட்ராங்காக தெளிவாக திட்டமிடுங்க. ஏன்னா இந்த குரு பகவான் வக்கர காலத்துல ஒரு மனிதனை பதட்டமடைய வைக்கும், அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வைக்கும். அப்ப அந்த பதட்டம் அடைஞ்சோ அவசரப்பட்டோ நம்ம ஒரு முடிவை எடுத்தோம்னா அந்த முடிவு கண்டிப்பாக சரியாக இருக்காது. அப்ப அந்த முடிவால பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும், இல்லைன்னா நஷ்டம் உருவாகும், இல்லைன்னா லாஸ் ஆகும். அப்ப இதை மனசுல வச்சுட்டு இப்ப திட்டமிடுதல், அப்ப அந்த திட்டமிடுதலை ஸ்ட்ராங்கா பண்ணுங்க அப்படின்ட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 2வது பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்கரமானதுனால கண்டிப்பாக நீங்க எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த தொழிலிருந்து இடம் மாறி போகலாம். அந்த தொழில ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்க, இல்லை இந்த தொழிலிருந்து வேற கம்பெனிக்கு போகலாம், வேற ஏதாவது நம்ம வேலையை எதிர்பார்க்கலாம், இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம். இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நினைப்பு அப்படியே வச்சுக்கோங்க, எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்லயே இருங்க. அது எப்படி போயிட்டு இருக்குதோ அதே மாதிரி போயிட்டு இருக்கட்டும். இன்னொரு 4 மாச காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்ப நீங்க இந்த டயத்துல பார்க்க போன இடத்த மாத்தினாலோ,
வேற கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு போனாலோ, உங்க தொழில் சரியில்லைன்னு வேற வேலைக்கு நீங்க போனாலோ, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட அங்கே சூழ்நிலைகள் மோசமாக அமையும். நல்ல திருப்தி இருக்காது. ஏன்டா அந்த வேலைக்கு போனோம், ஃபர்ஸ்ட் இருந்த வேலையே நல்லா இருந்தது அப்படின்னு உங்களை நினைக்க தூண்டும். அதனால இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்லயே இருங்க. அது போக பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒரு முதலீடு போடுறோம், ஒரு கேபிட்டல் போடுறோம், அந்த பிசினஸை இன்னும் கொஞ்சம் வேகமா ரன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபம் பார்க்கணும், கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது, இன்னொரு கேபிட்டல் போட்டோம்னா இன்னுமே நம்ம அதிகமான லாபத்தை சம்பாதிக்கலாம், இல்ல அந்த பிசினஸ் ஸ்டடியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் போடணும் அப்படின்னு நினைச்சு யாருமே கடன் வாங்கியோ கையில் இருந்தோ பேங்க்ல லோன் போட்டோ இந்த சமயத்துல அந்த இன்வெஸ்ட்ங்கிறத பண்ணி எதுவுமே செய்யாதீங்க. அப்ப கொஞ்சம் பொறுமையாக இந்த டயத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்போ வந்து ஒரு ஒரு பிசினஸ்ல நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணினாலுமே நம்ம எவ்வளவு ஆசையா பண்ணுவோம், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமா லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசையோட தான் நம்ம பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா அது நடக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அப்ப ஆப்போசிட்டா நடக்கும்போது என்ன ஆகும், நம்ம ஏன்டா இதை பண்ணணும், இதை பண்ணாமையே இருந்திருக்கலாமே, நம்ம என்னன்னு தெரியலையே, நம்ம மேலும் மேலும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு குரு வந்ததே உங்களுக்கு வந்து பார்க்க போனா கடன் அதிகமாகும், சத்துருக்கள் அதிகமாவாங்க, கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பார்க்க போனா விரய செலவுகள் வரும். அப்ப அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மாத்திக்கோங்க. அப்ப அந்த விரய செலவுகளை நம்ம வந்து சுப செலவுகளாக மாத்திக்கிறதுனால இது ஒரு பரிகாரம் ஆயிரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கடன் படாதீங்க. கடன் எங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு முன்னாடி கடன் கிடைக்காம இருந்தா கூட இந்த பீரியட்ல இப்ப நீங்க கடன் வாய் திறந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அப்போ அந்த கடனை இப்ப வாங்கினீங்கன்னா அது கட்ட முடியாது. அப்ப இருக்கக்கூடிய கடனை நம்ம எப்படி கட்ட முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப கடன் படுவதை முடிஞ்ச வரைக்கும் 100க்கு 90% அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகள், சத்துருக்கள் இவர்கள் உருவாவார்கள், புதுசா உருவாவாங்க. அப்ப வந்து பார்க்கணும் உங்க நடைமுறை வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. நீங்க சந்தோஷமா குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தா கூட அந்த குடும்பத்தை கெடுப்பதற்கு யாரோ சத்துரு வருவாங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பாதீங்க, அடுத்தவங்களை உங்க குடும்பத்துக்கு கூட்டிட்டு வராதீங்க. அப்ப அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக உங்களுக்கு தொழிலையோ உங்களுடைய பழக்க வழக்கத்திலேயோ உங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க, துரோகிகள் உருவாவாங்க, சத்துருக்கள் உருவாவாங்க. அப்போ அவங்கள வந்து பார்க்க போனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அதிகமா வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் லிமிட்டா பழகுங்க. அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்துருக்களை வளர விட வேண்டாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதுசா யாரு கூடயும் நட்பு வச்சுக்க வேண்டாம், புது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்க வேண்டாம். இப்ப வந்து பார்க்க போனா நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க எந்த சைடுலுமே திரும்பி பார்க்க வேண்டாம். திரும்பி பார்த்தால் உங்களுக்கு வந்து பார்க்க போனா தேவையில்லாத நட்பு உருவாகும். அப்ப அந்த நட்புங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அப்ப இது மாதிரி வந்து பார்க்க போனா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நம்முடைய சூழ்நிலையை நம்ம காப்பாத்திக்கலாம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய பொசிஷனோட கீழே போக மாட்டோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சொத்தோ காசோ பணமோ இதை நம்ம காப்பாத்திக்கலாம். அப்ப வந்து பார்க்கணும் இந்த மாதிரி டயத்துல நம்ம விழிப்புணர்வோடு திட்டமிடுதலும் சரியாக திட்டமிட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணவே நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். ஒன்றும் பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை தான் வழிபடணும் வியாழக்கிழமை நாள்ல. அதுபோக திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபட்டு வாங்க. இப்படி வழிபட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக குறையும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போறதோ ஒரு வெளிநாட்டு வாய்ப்போ ஏதாவது வந்தாலும் இந்த சமயத்துல வேண்டாம். அப்படியே மீறி நீங்க போனா கூட அங்க கஷ்டங்களும் குழப்பங்களும் அதை சொல்லக்கூடிய டைம் தான் உங்களுக்கு உருவாக முடியும். எனக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வராது. அப்படி ஒரு சிலர் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்துல அவங்களுடைய டைம் நல்லா இருக்குது. அதே சமயத்துல இப்ப குரு பகவான் வக்ரம் இருந்தாலும் உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய டைம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த குரு பகவானுடைய வக்ரம் ஒன்றும் பண்ணாது. அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும்
ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வெளிநாட்டில் ஒரு கான்ட்ராக்ட் நம்ம வைக்கணும், இது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.